அன்னையினுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். ஏன் இறைவா எங்களுக்கு இப்படி? ஏன் இறைவா எங்களுடைய குடும்பத்தில் இவ்வளவு குழப்பங்கள்? ஏன் இறைவா எங்களுடைய வீட்டில் இவ்வளவு கடன் பிரச்சனை? ஏன் இறைவா எங்களுடைய உள்ளத்தில் அமைதி இல்லை? ஏன் இறைவா எங்களுடைய தொழிலில் வளர்ச்சி இல்லை? ஏன் இறைவா எங்களுக்கு இவ்வளவு துன்பங்கள்? ஏன் இறைவா எங்களுடைய குடும்பத்தில் இவ்வளவு நோய்கள்? எங்களுக்கு வளர்ச்சியே இல்லை, எதை எடுத்தாலும் தோல்வியாகவே இருக்கிறது, ஏன் என்கிற பல கேள்விகள் நமக்குள் இருக்கும். அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக ஆண்டவரோடு இணைந்து நம்முடைய திருக்கல்யாண தாய் நமக்கு சொல்வது, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தாய், இந்த தாயை தேடி வரக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வந்து தங்கியிருந்து தன்னுடைய திருமகனிடத்தில் நமக்காக பரிந்து பேசி ஏராளமான அருள் வரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், நம்மோடு இருப்பதற்கு தயாராக இருக்கிறார். பல நேரங்களில் அவருடைய அருட்பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு பல கேள்விகள் நமக்குள்ளாக எழுகின்றன. இந்த கேள்விகள் இன்று மட்டுமல்ல, பல நாட்களாக நமக்குள் இருந்திருக்கும். ஒவ்வொரு கேள்வியாக நாம் எடுத்து தியானித்து பார்த்திருப்போமேயானால், அந்த கேள்வியை எப்போது கேட்டோமோ அந்த நொடியிலிருந்து இப்போது இருக்கக்கூடிய இந்த நொடி என்பது மிக பெரும் மாற்றம் நிறைந்ததாக இருந்திருக்கும். முன்னுரையில் தந்தை அவர்கள் சொன்னார்கள், மாற்றத்திற்கான காலம் இந்த காலம் என்று. நிச்சயமாக நம்முடைய கேள்விகள் எல்லாமே மாறியிருக்கும், உணர்வுகள் எல்லாம் மாறியிருக்கும். இந்த மாற்றத்தை நாம் தியானித்து பார்த்தோமேயானால் அதில் இந்த தாயினுடைய பிரசன்னம், ஆண்டவரினுடைய பிரசன்னம் கட்டாயம் இருந்திருக்கும். இந்த தாய் இல்லை என்றால், ஆண்டவர் என்னோடு இருந்திருக்கவில்லை என்றால், இந்த சூழ்நிலையில் இருந்து நான் கடந்து வந்திருக்க மாட்டேன். கட்டாயம் நம்மால் சொல்ல முடியும். தியானித்து பாருங்கள், கட்டாயம் சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கடல் பயணம் இதுதான் இன்று நினைவுக்கு வருகிறது. திருத்தூதர்களோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். மிக பெரும் காற்று வீசுகிறது, அலைகள் எல்லாம் மேலே எழுந்து வீசுகின்றன. அப்போது படகு காற்றில் அலைக்கழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திருத்தூதர்கள் எல்லாரும் பயந்து போகிறார்கள். இன்றோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, நம்பிக்கை எல்லாம் இழந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் இயேசு தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? எழுந்த இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். இறையாதே, சும்மா இரு, இறையாதே, சும்மா இரு. ஆண்டவரினுடைய பிரசன்னம், ஆண்டவரினுடைய அந்த பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் திருத்தூதர்களுக்கு அன்றைக்கு மிக பெரும் பாதுகாப்பை கொடுத்தது. அது ஒரு அடையாள முறையில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வாழ்வு என்பது பயணம், நம்முடைய வாழ்க்கை என்பது பயணத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம். இந்த பயணத்தில் நிச்சயமாக துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். என்ன இருந்தாலும் எதுவும் நம்மை வெற்றி கொள்ள முடியாது. என்ன இருந்தாலும் எதுவும் நம்மை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு இந்த தாய், திருக்கல்யாண தாய், அவரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை.
இன்றைய இறைவார்த்தை பகுதியினுடைய அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால், திருத்தூதர் யூதா இன்றைக்கு மிக அற்புதமான செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை 5 நிலைகளில் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை 5 நிலைகளில் கட்டி எழுப்ப வேண்டும். இந்த 5 நிலைகளிலும் நாம் கட்டி எழுப்பக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்வு அருள் நிறைந்த வாழ்வாக இருக்கும், ஆசீர் நிறைந்த வாழ்வாக இருக்கும், ஒளி நிறைந்த வாழ்வாக இருக்கும், பலருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாகவும் இருக்கும். இதை நம்முடைய தாய் வாழ்ந்து காட்டினார் என்பதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். 5 நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்லுவது, தூய்மையான விசுவாசத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். தூய்மையான விசுவாசம், நம்பிக்கை, எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் கொடாத நம்பிக்கை. எருசலேம் தேவாலயத்திற்கு ஓடி வந்து தன்னுடைய கைப்பையை திறந்து அதில் இருந்த செப்பு காசுகளை எடுத்து அப்படியே காணிக்கை பெட்டிக்குள் போட்டுவிட்ட அந்த ஏழை கைம்பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெகுவாக பாராட்டுகிறார். இங்கு வந்த எல்லோருமே தங்களிடம் இருந்தவற்றிலிருந்து காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் காணிக்கையாக போட்டுவிட்டார். எப்படி? தனக்கு இந்த பொருள் தேவையில்லை, எனக்கு என்னுடைய ஆண்டவர் மட்டும் போதும், என்னுடைய ஆண்டவர் மட்டும் போதும், அவர் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். தன்னுடைய திருத்தூதர்களுக்கு ஜபிப்பதற்கு கற்றுக் கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது இதுதான். ஒரு ஆண்டு முழுமைக்குமான உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லவில்லை, அல்லது என்னுடைய வாழ்நாள் முழுமைக்குமான உணவை எனக்கு தாரும் என்று சொல்லவில்லை. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் என்னை வழி நடத்துவார், நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அன்னை மரியாவிடத்தில் கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை செய்தியை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் மிக பெரும் பாரத்தை இந்த தாய் சுமக்க வேண்டி இருக்கிறது. இந்த உலகம் மீட்பு பெறுவதற்கு மீட்பரை தன்னுடைய திரு வயிற்றில் சுமக்க போகிறார். இந்த மீட்பரை சிலுவை வரைக்கும் அவர் வழிநடத்தி ஆக வேண்டி இருக்கிறது. இந்த சிலுவை வரைக்கும் வழிநடத்த வேண்டிய அந்த பாதை என்பது மலர்கள் நிறைந்த பாதை அல்ல, முட்கள் நிறைந்த பாதை. பல்வேறு விதமான துன்பங்களை தாங்க வேண்டும், அவமானங்களை தாங்க வேண்டும், வேதனையை தாங்க வேண்டும், ஏன் இறப்பையும் சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு என்னால் முடியுமா? என்னால் முடியுமா? ஆண்டவரின் துணையோடு எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். இதோ ஆண்டவரின் அடிமை. அங்குதான் இந்த தாயினுடைய விசுவாசத்தை நாம் காண முடிகிறது. இந்த விசுவாசத்தினால் தான் தன்னுடைய நம்பிக்கை வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்பினார். இந்த விசுவாசம்தான் இந்த தாயை இந்த உலகம் அனைத்திற்கும் தாயாக, ஆண்டவரின் தாயாக மாற்றியது. இன்றைக்கு திருத்தூதர் யூதா இந்த நம்பிக்கையில், இந்த விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்த நிலையில் அவர் சொல்லுவது, ஆவியானவரினுடைய துணை கொண்டு வாழுங்கள். ஆவியானவரினுடைய துணை கொண்டு வாழுங்கள். ஆவியானவரினுடைய துணை யாரெல்லாம் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்படக்கூடிய மாபெரும் கொடை. எல்லோருக்கும் கொடுக்கப்படக்கூடிய மாபெரும் கொடை. அன்னை மரியா இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அந்த நொடியே ஆவியானவரினுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டார். அந்த ஆவியானவரினுடைய பிரசன்னத்தின் மூலமாகத்தான் அவருடைய திருவயிற்றில் ஆண்டவர் இயேசு வந்து தங்கினார் என்று விவிலியம் மிக தெளிவாக நமக்கு
எடுத்து சொல்லுகிறது. எனவே யாரெல்லாம் விசுவாசத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, தூய்மை மிகு விசுவாசத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முயற்சிக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் ஆவியானவரினுடைய துணை என்பது கொடையாக கொடுக்கப்படுகிறது. இந்த கொடையை பெற்றுக் கொள்ளுவதற்கு நம்முடைய இதயத்தை திறந்து வைப்பது நம் எல்லோருடைய கடமை. திருவெளிப்பாடு புத்தகத்தில் நாம் மிக அழகாக வாசிக்கிறோம், நான் இதோ கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர்களினுடைய இதயத்தில் நான் வந்து குடிகொள்ளுகிறேன். திருத்துதர் பவுலடியார் சொல்லுவார், நாம் எல்லோரும் தூய ஆவியானவர் வந்து தங்கக்கூடிய கோவில், நாம் எல்லோரும் கோவில். அப்படியானால் நமக்குள் இந்த ஆவியானவர் வந்து தங்குவதற்கு தயாராக இருக்கிறார். நாம் இந்த விசுவாசத்தில் கட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர் நம்முடைய வாசலில் வந்து தட்டி கொண்டிருக்கிறார். ஆவியானவரே எனக்குள் வாரும் என்று சொல்லி நம்முடைய இதய கதவை திறந்து காட்டக்கூடிய நேரத்தில் அவர் வந்து தங்குகிறார். அவர் வந்து தங்குகிறார். ஆவியானவரினுடைய பிரசன்னத்தில் வாழ்வது, நம்மை முழுமையாக இந்த ஆவியானவருக்கு சரணாகதியாக்குவது, இந்த ஆவியானவரினுடைய வழிகாட்டுதலின்படி நடப்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களுக்கு விண்ணகத்தில் ஏறி செல்வதற்கு முன்பாக கொடுத்து விட்டு சென்ற மாபெரும் கொடை இந்த ஆவியானவர். இந்த ஆவியானவரை குறித்து மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் உடனிருக்கும் ஆவியானவர், இந்த ஆவியானவர் வழிகாட்டும் ஆவியானவர், இந்த ஆவியானவர் ஒன்றிக்கும் ஆவியானவர், இந்த ஆவியானவர் துணையாளரான ஆவியானவர். அதோடு இந்த ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர். எனவே ஆவியானவர் என்பது ஞானம். இந்த ஞானத்தினால் நாம் எல்லோரும் நிரப்பப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. அன்னை மரியா இந்த ஆவியானவரினுடைய அபிஷேகத்தை பெற்றதற்கு பிறகு இந்த ஞானத்தினால் நிரப்பப்பட்டார் என்பதுதான் உண்மை. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளினுடைய அன்பில் நீங்கள் எல்லோரும் நிலைத்திருங்கள். ஒவ்வொருவரும் கடவுளினுடைய சாயல். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் எல்லோருமே கடவுளினுடைய உருவிலும் கடவுளினுடைய சாயலிலும் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அடுத்த மனிதரை பார்க்கக்கூடிய நேரத்தில் அடுத்தவருக்குள் அந்த கடவுளினுடைய சாயலை காண்பது, அது நம் எல்லோருக்கும் மிக முக்கியமான தேவை. எல்லாரையும் அன்பு செய்வது, எல்லாரையும் அன்பு செய்வது. இந்த தாயிடத்தில் நாம் அதை காண முடியும். யாரையும் இந்த தாய் வெறுத்து ஒதுக்கினார் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்றால் தன்னுடைய மகன் இயேசுவோடு 3 ஆண்டுகள் உடனிருந்த அந்த திருத்தூதர்களில் ஒருவர் இந்த இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார். அந்த திருத்தூதர்களில் ஒருவர் இந்த இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலிக்கிறார். அந்த திருத்தூதர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ஆடைகளையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை கைது செய்யக்கூடிய நேரத்தில் ஓடி ஒளிந்து விடுகிறார்கள். இவர்கள் எல்லோரையும் இந்த தாய் தேடி சென்று அன்பு காட்டுகிறார். தன்னுடைய மகன் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்ற அந்த மனிதர்களையும் இயேசு மன்னித்தது போல மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் கடவுளினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று எதிரியையும் அன்பு செய்யக்கூடிய அந்த மனநிலை, அதுதான் கிறிஸ்துவினுடைய மனநிலை. கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றில் தாங்கிய நம்முடைய தாயும் அதே மனநிலையில் வாழ்கிறார். இறுதி வரை எல்லோரையும் அன்பு செய்வது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அருள் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டுமேயானால் இந்த அன்பில் நிலைத்திருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். யாரையும் ஒதுக்குவது நிச்சயமாக கூடாது. நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளையை, பிள்ளைகள் பெற்றோரை, மாமியார் மருமகளை, மருமகள் மாமியாரை என எல்லோரும் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் குறையுள்ள மனிதர்கள் தான். எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கின்றன. எனவே குறை நிறைகளோடு ஒருவரை ஏற்றுக்கொள்வது இந்த தாய் செய்தார். அதே போல செய்வதற்கு திருத்தூதர் யூதா இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். நான்காவது, ஆண்டவரினுடைய இரக்கத்திற்காக காத்து கொண்டிருங்கள். ஆண்டவரினுடைய இரக்கத்திற்காக
காத்து கொண்டிருங்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லோருமே வாழ்வது கடவுளினுடைய இரக்கத்தினால்தான், கடவுளினுடைய இரக்கத்தினால்தான், வேறு எதாலும் இல்லை. நாம் நிறைய செல்வம் இருக்கிறது, நிறைய பணம் இருக்கிறது, நிறைய ஆழ்வளம் இருக்கிறது, எனக்கு தொழிலின் நல்ல வளர்ச்சி இருக்கிறது என்று நாம் பெருமை பாராட்டிக் கொள்ளலாம். ஆனால் அவை எல்லாம் எதனால் கிடைக்கிறது என்றால் கடவுளினுடைய இரக்கத்திற்கு முன்பாக, அந்த கடவுளினுடைய இரக்கத்தினால் தான் நமக்கு கிடைக்கிறது. கடவுளினுடைய மன்னிப்பு, கடவுளினுடைய பேர் இரக்கம் அங்கே வருகிறது. இஸ்ராயேல் சமூகம் கடவுளினுடைய இரக்கத்தை தான் முதலாக சுவைத்தது. அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக மிக பெரும் பாவத்தை செய்தார்கள். கன்று குட்டியை வழிபடக்கூடிய சூழ்நிலை, பொற்கன்று அதை உருவாக்கி வழிபடக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் மோசேயின் மூலமாக அவர்களினுடைய செயலை தண்டிக்க அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் இந்த மோசே ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி இவர்களின் மீது இரக்கம் காட்டும் என்று இவர்களுக்காக வேண்டுகிறார். கடவுளினுடைய இரக்கம் வருகிறது. கடவுளினுடைய இரக்கத்தின் மூலமாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்ல, அப்படி இல்லை என்றால் அன்றைக்கே அவர்கள் ஒட்டுமொத்தமாக இறந்து போயிருக்க வேண்டும். இஸ்ராயேல் சமூகம் கடவுளினுடைய அன்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகம் என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு அந்த சமூகம் இருந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்றால், நாம் எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால், நமக்கு கடவுளினுடைய ஆசீர் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது எல்லாமே கடவுளினுடைய இரக்கத்தினால்தான். இந்த இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும், எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை முழுமையாக தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நான் உமது அடிமை என்று அன்னை மரியா தன்னை முற்றிலுமாக தாழ்த்தியது போல நாமும் ஆண்டவரினுடைய இரக்கத்திற்கு முன்பாக நம்மை முற்றிலுமாக தாழ்த்த வேண்டும். இந்த இரக்கத்தை அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக உணர்ந்தவர். இஸ்ராயேல் சமூகம் எந்தெந்த வகைகளில் எல்லாம் ஆண்டவரினுடைய இரக்கத்தை பெற்றது என்பதை தன்னுடைய புகழ்ச்சி பாடலில் அன்னை மரியா மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். அங்கே இரக்கம் என்கிற அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் வருவதை நாம் காண முடியும். ஏனென்றால் இஸ்ராயேல் சமூகம் கடவுளினுடைய இரக்கத்தினால் தான் வாழ்ந்தது. எந்த சமூகமெல்லாம் இந்த கடவுளினுடைய இரக்கத்தை மறக்கிறதோ, எந்த மனிதரெல்லாம் இந்த கடவுளினுடைய இரக்கத்தை மறந்து போகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தடம் புரண்டு போய் விடுகிறார்கள். எனவே இன்றைக்கு இங்கு இந்த தாயை தேடி வந்திருக்கக்கூடிய நாம் கடவுளினுடைய இரக்கத்தினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த கடவுளினுடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் சுவைக்க வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். ஐந்தாவதாக மிக மிக முக்கியமானது, நாம் பெற்ற அந்த இரக்கத்தை அடுத்தவருக்கு கொடுப்பது. இரக்கமுள்ளவர்களாக இருங்கள், இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். இந்த தாய் முழுக்க முழுக்க இரக்கம் நிறைந்த தாயாக இருந்தார் என்பதை தான் விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எலிசபெத் அம்மாவை சந்தித்தது நேற்று நாம் இந்த விழாவை தான் கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த எலிசபெத் அம்மாவை அவர் சந்தித்தது இந்த தாய் எப்படி இரக்கமுள்ளவராக இருந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அவரிடத்தில் யாரும் சொல்லவில்லை நீ சென்று அவருக்கு உதவி செய் என்று. ஆனால் குறிப்பறிந்து உணர்ந்து கொள்கிறார். வயது முதிர்ந்த பெண்மணி, கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர். அப்படிப்பட்ட அந்த பெண்மணி கருவுற்றிருக்கிறார் என்றால் அவருக்கு கட்டாயம் என்னுடைய உதவி தேவை. காணா ஒரு திருமண நிகழ்வு, திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் யாரும் வந்து அவரிடத்தில் சொல்லவில்லை ரசம் தீர்ந்து விட்டது என்று. ஆனால் இவராக குறிப்பறிந்து உணர்ந்து ஓடி சென்று அந்த குடும்பத்திற்கு உதவி செய்கிறார். இயேசுவினுடைய இறையாட்சி, திருச்சபையினுடைய உருவாக்கம். இந்த திருத்தூதர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே சென்றால் யூதர்கள் நம்மை காட்டிக் கொடுத்து விடுவார்கள், ரோமையர்கள் நம்மை கொலை செய்து விடுவார்கள். எனவே நாம் நம்முடைய வேலைக்கு திரும்பி செல்லுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த தாய் குறிப்பறிந்து உணர்ந்து ஓடோடி சென்று இந்த திருத்தூதர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து வந்து மேலறையில் அவர்களோடு இணைந்து ஜெபித்து ஆவியானவரினுடைய வல்லமையை பெற்றுக் கொடுத்து திருச்சபையை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த திருச்சபை இரக்கத்தின் கருவியாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு மக்களே, இந்த திருச்சபையினுடைய உறுப்பினர்களாகிய நாம் எல்லோரும்
இரக்கத்தை அடுத்தவருக்கு வழங்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் தேவை என்று நம்மிடத்தில் வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு மிக தாராளமாக உதவி செய்வது. யாரெல்லாம் இந்தந்த நிலைகளில் நாங்கள் தேவையில் இருக்கிறோம் என்று கேட்கிறார்களோ அந்தந்த நிலைகளில் நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்வது. ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்தால் நிரப்பி இருக்கிறார். நான் பெற்ற இந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமானது அல்ல, இது எல்லோருக்குமானது. எனவே அந்த ஆசீர்வாதத்தை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுத்து நானும் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. இதைத்தான் இன்றைக்கு இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. நம்முடைய தாய், திருக்கல்யாண தாயும் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். எனவே இந்த 5 நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு அருள் நிறைந்த வாழ்வாக இருக்கும், ஆசீர் நிறைந்த வாழ்வாக இருக்கும், ஒளி நிறைந்த வாழ்வாக இருக்கும், பலருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய வாழ்வாக இருக்கும்.